நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024க்கான முதல் இன்டர்வியூ நம்மோட சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதற்காக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் இணைந்துள்ளார். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு எக்கானமிஸ்ட் ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மெம்பராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் ப்ரொஃபஷனல் காங்கிரஸில் இருந்தார். அதுலேருந்து வெளியே இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய உறுப்பினராக இருக்கிறார். அவர்கிட்ட 2023 நடந்த விஷயங்கள், இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்தியா எப்படி மாறி இருக்கிறது, 2024 என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஒரு 10 ஆண்டு கால பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? பெரிய மாற்றம் நான் பார்க்குற வரைக்கும் மன்மோகன் சிங்கோட 10 இயர்ஸ் இந்த 10 வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங்கோட 10 இயர்ஸில் வாஸ் மோர் அபவுட் பாட்டம் ஆஃப் தி பாப்புலேஷனை மேலே கொண்டு வரதுல இருந்தது. நீங்கள் மன்ரேகா, ஸ்டூடெண்ட் லோன் ஸ்கீம், இது மாதிரி செஸ் ஃபார் ஹெல்த், செஸ் ஃபார் ப்ரைமரி எஜுகேஷன், செஸ் இதெல்லாம் இட் வாஸ் ஆல் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் பிரிங்கிங் அப் தி லோவர் லெவல் பீப்புள் அப். மன்ரேகாங்கிறது என்னென்னா, ஒரு மினிமம் வேஜ் ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஒரு மினிமம் வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ரூல்ஸு. அடுத்தது ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மறந்து போயிருப்பாங்க, 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இது இட் வாஸ் அ சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ். அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கினாங்க. ஸோ தி ஹோல் திங் வாஸ் கியர்ட் டுவர்ட்ஸ் அட்ரஸிங் தி பாட்டம் ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன், இந்த ஃபைனல் 20% ஆஃப் தி பாப்புலேஷன். வேர்ல்ட் பேங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, தட் இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைம். நம்ம நிறைய பேரை பவர்ட்டிலேன்னு வெளில எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத வேர்ல்ட் பேங்கே ஒத்துட்ருக்காங்க. இதுதான் அந்த பிரின்சிபல். அதே சமயத்தில் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் க்ரோத். அண்ட் க்ரோத் வந்ததுனால நியர்லி 8.5% க்ரோத் இருந்தது அந்த டைமில் மெஷர் பண்ண மாதிரி. இப்போ இவங்க மெஷர்மெண்ட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. அந்த டைம் படி நீங்கள் பின்னாடி அன்றைக்கி மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நியர்லி 10% க்ரோத்து இந்தியாவில் இருந்தது. இந்த 10% க்ரோத்துனால டேக்ஸ் கலெக்ஷன் நிறைய ஆச்சு, பாயன்சி இருந்தது. அதை மன்ரேகா மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்டு இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன் கொடுத்து படிக்க வச்சாங்க. இன்ஃபேக்ட் நானே மன்மோகன் சிங் ஒரு வாட்டி பார்த்ததில் அவர்கிட்ட இதில் என்பிஏ வருதுங்கிறது பெரிய அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து நிறைய என்பிஏ வந்ததுன்னு. நான் அந்த கேள்வி அவரை கேட்டும்போது அவர் என்ன சொன்னார்னா, 1 லட்சம் கோடி என்பிஏ ஆயிருந்ததுனால ஒன்றும் ஆயிருக்காது, ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் படித்து இன்றைக்கி ஐடியில் போய் வேலை செய்கிறாங்கன்னு. உங்களுக்கு தெரியும், நான் ஃபைனான்ஷியல் கன்சல்ட்டிங்கும் பண்ணுறேன்னு. என்னால் அட்லீஸ்ட் என்னாலே பர்சனலாக ஒரு 1000 பேரை காட்ட முடியும். சத்துணவில் வேலை செய்கிறவங்க, அப்பா கார் ஓட்டுறவர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இல்லாட்டா கூலி தொழில் செய்கிறவரோட பசங்கள்லாம் லோனில் படித்து இன்றைக்கி வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த எஜுகேஷன் லோன் இல்லைன்னா அவங்க பண்ணியிருக்க முடியாது. இதை நம்ம எஜுகேஷன் லோனை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. தட் இஸ், அப்போ யார் போய் கேட்டாலும் கொடுத்தானோ, அப்பா கை நாற்று வச்சா கொடுத்தானோன்னு இருந்த ரூலை மாற்றி இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி மேனேஜர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஈஸியாக எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கவர்மெண்ட் பெரிய கார்பரேட்டுக்கு 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் கோடி. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, தள்ளுபடினா தள்ளுபடி இல்லை, புக்ஸில் தள்ளுபடி பண்ணாலும் நாங்கள் கிளைம் வாங்குவோம்னு. ஐயா, நீ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு கேட்டால் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணதில் 1 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ 10% தான் உங்கள் கலெக்ஷனு. அப்போ நான் மன்மோகன் சிங்கோட ஆர்கியூமெண்ட்டுக்கு வரேன். நீங்கள் ஒரு சில திறந்த ஒரு 5-6 கார்பரேட்டுக்கு 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. அதில் அனில் அம்பானி ரொம்ப ஃபேமஸ், 1 லட்சம் கோடிக்கு மேலே ரைட் ஆஃப். அவரை ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இடிலேயோ கூப்பிட்டு விசாரிக்கல, சம்மன் கூட அனுப்பலை. அதுக்கப்புறம் என்ன, இத்தனைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா என்ன சொல்லுதுன்னா, கிராண்டன் த்ரான்டன்னு ஒரு ஃபரன்சிக் ஆடிட் ஃபார்மை வச்சு
ரிசர்ச் பண்ணதில் அவர் ஃபண்ட் டைவர்ஷன் பண்ணியிருக்காருங்கிற ஒரு கிராண்ட் அண்ட் தாண்டன் ரிப்போர்ட்டே இருக்குது. அவருக்கு இடி சம்மன் கிடையாது. ஆனால் சேலத்தில் கை நாற்று வைக்கிற 2 விவசாயிங்களுக்கு நீங்கள் இடி நோட்டீஸ் அனுப்புவீங்க, சொத்து வரி வதி கேட்பீங்க, இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பீங்க, எஃப்டி என்ன வச்சுருக்கான்னு கேட்பீங்க, எல்லாம் நோண்டுவீங்க. ஏன்னா பிஜேபி மெம்பர் மேலே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்தால் இதெல்லாம் கேட்பீங்க. 1 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடா கவர்மெண்ட் பேங்க்கே இது ப்ராப்ளம்னு சொன்னவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்க. அது அப்படியே அது தொங்கிட்டுருக்கு. அவருக்கு ஜெயிலுக்கு போகணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க் கேஸ் இல்லை, ஒரு ப்ரைவேட் பார்ட்டி போட்ட கேஸில் அவர் ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு வந்தோடனே அண்ணன் 250 கோடி ரூபா கொடுத்து அவரை காப்பாற்றுறாரு. அப்போ அண்ணனுக்கு பல லட்சம் கோடி இருக்குது, ஐபிஎல் டீமெல்லாம் இருக்குது. அவர் ஏன் இப்போ காப்பாற்ற மாட்டேங்கிறாரும் நம்ம கேட்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஜெயிலுக்கு போகிறான்னா அண்ணன் தம்பி ரத்த பாசம் வரும். கவர்மெண்ட்டுக்கு பணம் 1 லட்சம் கோடி கொடுக்கணுன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே ரத்த பாசம் கிடையாது. இது ஒரு கேஸ் சொல்கிறேன், இது மாதிரி பல கேஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஆர்டிஐலே நீங்களே போட்டு பாருங்கள், குஜராத் பேஸ்டு கம்பெனி எவ்வளோ இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க, நான் சொல்ல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் கொடுத்து பசங்க படிச்சிடக்கூடாது. இதுதான் இந்த என்டையர் தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ்னால என்ன ஆகுதுன்னா, நேற்று வந்து ஒரு ஃபிகரை வச்சு சொல்கிறேன், இந்தியாவில் டோட்டலாக 40 லட்சம் கார் விற்றுருக்கு போன வருஷம். இந்த 40 லட்சம் காரில் மாருதியோட பிகினிங் கார்லாம் விற்கல, 10 லட்சம் காருக்கு மேலே தான் மேக்ஸிமம் விற்றது எஸ்யூவி. எஸ்யூவிங்கிறது சீப்பஸ்ட் எஸ்யூவே 8 லட்ச ரூபா தான். அப்போ காமன் மேலால் காரே வாங்க முடியல. இப்போ இந்த மாருதி 800 அதே இப்போ பண்ணுறதே கிடையாது. மாருதி ஆல்டோ 800லாம் நிறுத்திட்டாங்க அவங்க. அந்த சின்ன கார், ஒரு சின்ன ஃபேமிலி கார் வாங்கலாம் அப்படின்றதுலாம் நானோட பர்ச்சாச்சு. அதை மினிமமே எஸ்யூவி. ஸோ எஸ்யூவி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 8 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்கணும்னு வைங்க, உங்கள் வருமானத்தரன் எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். மோட்டர் சைக்கிள், என்ட்ரி லெவல் மோட்டர் சைக்கிள், ஸ்கூட்டர் சேல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஜெட்டி, பனியன் சேல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. பிஸ்கெட்டு, சோப்பு, சீப்பு சேல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. சோப் சீப்பு ரெவென்யூ வைஸ் ஏறி இருக்குது, தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பி வேல்யூ ஏறி இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ஆங்கிலத்தில் வி வில் சே திஸ் இஸ் கே-ஷேப் ரிக்கவரின்னு. கே-ஷேப் ரிக்கவரினா பணக்காரன் பாட்டுக்கு பணக்காரன் ஆகினே போவான், ஏழைங்கிறவன் ஏழை ஆகிட்டே போவான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கடந்த 10 வருடத்துல இதுதான் நடந்திருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு 10 வருஷம்னா மக்கள் மறந்துடுவாங்க. இவங்க ஆட்சி வந்தபோது என்ன தங்க விலை நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற தங்கத்தை வச்சே புரிய வைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா மக்கள் தங்க விலை நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்றுமே பண்ணல, என்கிட்ட ஒரு 1000 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வைங்க, பரம்பரையாக நான் லாக்கரில் வச்சுருக்கேன். நான் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் சாப்பிட்டு தூக்கின்னு இருக்கிறேன். பேசிக்லி ஐ எம் நாட் ஒர்க்கிங். இந்த 2 மாதத்தில் என்னோடய வேல்யூ 5 லட்ச ரூபாய் ஏறி இருக்கு. 3 மாதத்தில் என்னோடய வேல்யூ 5 லட்ச ரூபாய் ஏறி இருக்கு, நான் சந்தோஷப்பட்டுப்பேன். இப்போ எனக்கு வேலை செய்கிறவன்ட்ட தங்கம் இருக்காது, அவன் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறான். அவனோட 20,000 ரூபா வாங்கக்கூடிய தரன் வந்து குறைஞ்சுட்டே போகுது. இந்த 20,000 ரூபா 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் என்ன வாங்கினானோ அதே இன்றைக்கி அதே 6 மாதத்தில் அதை வாங்கணுன்னா அட்லீஸ்ட் 21,000 ரூபா வேணும் உனக்கு. ஸோ அவனோட வேல்யூ, அவன் பண்ணுற லேபரோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் பண்ணாமல் நான் 3 வேளை சாப்பிட்டு லாக்கரில் வச்சுருக்கிற காசு வேல்யூ ஏறிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நான் வெறும் கோல்டுக்கு மட்டும் சொன்னேன், கோல்டு, நான் வச்சுருக்கிற ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஏறிட்டே இருக்குது. 95% ஆஃப் இந்தியா cannot have gold, cannot have mutual fund, cannot have stock. So you are building an India for the rich and the famous. And யூனியனில் நாங்கள் சொல்லுவோம் கிரிட்டிசிஸ், நான் ஒரு கேபிட்டலிஸ்ட், நாங்கள் யூனியனை கிரிட்டிசைஸ் பண்ணுறச்ச என்ன சொல்லுவோம்னா, யூனியனுங்கிறது ஒரு கிளப்பு. ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவன் வெளியில் இருக்கிறவன் தெரியாமல் உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அவனுக்கு பூட்டி நாங்கள் கிளப்பை தூக்கி சாவியை உள்ளே போட்டு யூனியன் ஒன்று உட்காந்துருப்போம். இப்போ படித்த பணக்காரன்லாம் என்ன பண்ணுறான்னா, நான் படித்து நான் எப்படியோ மேலுக்கு வந்துட்டேன், தப்பி தவறி கூட இன்னொருத்தன் படித்து உள்ளே வந்துடக்கூடாது. என் பசங்க படிக்கலாம்,
இப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட பெரிய பெரிய லீடரோட பசங்க படிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி தான் படிக்கணும், மாடு தான் மேய்க்கணும்,